அதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் எங்கும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாதை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாதை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனோ ஆவின் பட்டையோ எனது கேடையோ. அவரது வசனோ ஆவின் பட்டையோ எனது கேடகோ. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் 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 துதித்து கொண்டே இருப்பேன். ஜெபிக்கலாம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிறேன் தேவாதி தேவனே, மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவரே துதிக்கிறோம், பாவமை ஸ்தோத்திரிக்கிறோம். என்ற ஆராதனைக்காய் நாங்கள் ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே பாடல்களுக்காய் துதிக்கிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிரசாபப்படுத்தி பாடி தேவனை ஆராதிக்க பாடல்களிலே உடைய தேவ பிரசன்னம் வல்லமை அபிஷேகம் இறங்கி ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வர்ஷிப்ல கூட ஆண்டவரே உடைய அபிஷேகங்கள் வல்லமைகளை ஆண்டவரே இறக்கும்படியாய் ஆண்டவரே ஆண்டு கொள்ளும்படியாய் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் பகுதிக்காய் வருகிறோம். கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரை பிரசாபப்படுத்தி தேவ வார்த்தைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க. தேவனுடைய வார்த்தையில வல்லமை அபிஷேகம் கிரியைகள் இருந்த ஆண்டவரே அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி ஆண்டவரே சபை முழுவதும் ஆண்டு கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் இந்த காலை வேளையில் ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பாடல்களுக்காய் வர்ஷிப்காய் செபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீதமுள்ள பகுதி நேரங்கள் திருவிருந்து பந்திக்காய் செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அந்த காரியங்களுக்கு கூட ஆண்டவரே அப்பாவுடைய உடன்படிக்கை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். எல்லாவற்றிலும் உடைய பிரசன்னம் மகிமை அபிஷேகம் ஆளுகை செய்து ஆண்டு கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்காருவோம். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். ஏக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். ஏக்காலமும்
ஆண்டவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவா துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. நம்பதே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர் கதவன்னை கேட்கிறார். உன்னை கதவன்னை கேட்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள் கர்த்தரும் மாற்றுவார், கர்த்தரும் மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், ஒன்று கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகினார் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகினார் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே மகிமையில் சேர்த்திட மகிமையில் சேர்த்திட மறுரூபமாக்குவார் என்னை மறுரூபமாக்குவார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை விதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை விதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் 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 ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே துயராதியே உனக்கு ஆராதனை ஜீவராதனை உனக்கு ஆராதனை துயராதியே உனக்கு ஆராதனை துயராதனை உனக்கு ஆராதனை வடபிதாவே உனக்கு ஆராதனை மணிகாயே உனக்கு ஆராதனை வடபிதாவே உனக்கு ஆராதனை மணிகாயே உனக்கு ஆராதனை 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 ஓடி ஆராதனை 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 ஓடி ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை ஒரு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஒரு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எவினேசரே இதுவரையில் உறவீரே எவினேசரே இதுவரையில் உறவீரே இதுவரையில் உறவீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஒரு வேளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 யோசனையில்
பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 வலிமோ காண்பவரே ஆராதனை 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 ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 தெய்வம் 6வது மாதத்தில் இந்த 7ஆம் தேதி நம்மளை கொண்டு வந்து நிறுத்தின கிருபைக்காய் ஒரு விஷயம் நன்றி சொல்லாமே. 5 மாதங்களாய் நாம் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் நினைச்சு பார்ப்போமே, கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமே. ஆண்டவரே, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டம் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி சொல்ற ஆண்டவரே. நீர் எங்களை தாங்கி வந்த கிருபைக்காய் நன்றி சொல்ற ஆண்டவரே. நீ சுமந்த கிருபைக்காய் நன்றி சொல்ற ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமே. கிருபையோடு கூட கருவில் உருவாகும் முன்னே நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன வார்த்தையின்படியா அந்த கிருபை நம்மளை நாள் வரைக்கும் நம்மளை தாங்கி நடத்தி ஏந்தி சுமந்து தப்பித்து வர அந்த கிருபைக்காய் நன்றி சொல்லி ஆண்டவரே, அந்த கிருபைக்காய் நன்றி என்று சொல்றப்பா. அந்த கிருபையை நான் இன்னும் அதிகமாய் பெற்றுக் கொள்ளும்படியா ஆராதனை வேலையில் இருக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்ற ஆண்டவரே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதோ அப்படியா சுத்த கிருபை என்று வேதத்தில் பார்க்கிற ஆண்டவரே, இந்த கிருபைக்காய் நன்றி சொல்ற ஆண்டவரே. இந்த கிருபையை இன்னுமாய் பெற்றுக் கொள்ளும்படியா ஹalleluya நன்றி கேட்பவரே நன்றி. என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவருடைய நாமத்தை நாம் மேம்படுத்தபடியாய் சோதனம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. ரெண்டு கரத்தை உயர்த்தி அப்படியே சொல்லுவோம். ஆமென். அப்படியே அர்ப்பணிக்கலாமா? நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இந்த மாத வாக்கு தத்தத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் கொஞ்சம் வாசிக்கலாமே. நீதிமொழிகள் 3:33 வாசிங்க. துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் ஆண்டவர் சொன்னாரு. மேலக்கர பகுதியை விட்டுருவோம், கீழக்கர பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் என்ன செய்யறாருங்க? நீதிமானுடைய வீடு, நீதிமானுடைய ஸ்தலம், நீதிமானுடைய வியாபார ஸ்தலம், நீதிமானுடைய வேலை ஸ்தலம், நீதிமானுடைய குடியிருப்பு அப்படின்னு பல அதுக்கு வியாக்கியங்கள் இருக்கிறார். ஸ்தலம் அப்படின்னா தங்குகிற ஒரு இடம், அல்ல தூங்குகிற இடம், அல்ல வேலை செய்கிற ஒரு இடம், அல்லது இளைப்பாறுகிற ஒரு இடம். அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த புள்ளியை எடுத்துட்டு இந்த 3ஐயும் ஒன்னா சேர்த்து சொல்லுங்க. என்ன வருதுங்க? இல்லைங்க, இந்த 3க்கு பக்கத்துல ஒரு புள்ளிக்கு இதை எடுத்துட்டு 3ஐயும் சேர்த்து பேசினா என்ன வருங்க? என்ன வருதுங்க? 333 வருதா இல்லையாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 333 வரும்போது உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரணும். எரேமியாவின் புத்தகத்துல 3:33 ஒரு வார்த்தை வருங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 333 ஆமா, சில நேரங்க இந்த எண்கள் எல்லாம் வித்தியாசமா வரும்போது நாம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். என்ன சொல்லுது ஞாபகத்தில் வச்சுக்குவோம். ஆமா, 333னா இப்படி இருக்குதுங்க அப்படின்ற கணக்கு வச்சுக்கலாம். அப்போ நீதிமானுடைய வாசஸ்தலம் அவர் ஆசீர்வதிக்கிறார். அதான் 1ஆம் தேதியில ஒரு 5-6 காரியம் சொன்னேன். நீதிமான் ஆசீர்வாதம், நீதிமானுடைய சந்ததி, நீதிமானுடைய வீட்டில் ஆசீர்வாதம், நீதிமான ரட்சிக்கிறார், நீதிமான காப்பாற்றுகிறார், நீதிமான தூக்கி விடுகிறார், நீதிமானை பாதுகாக்கிறார். இப்ப அந்த காரியத்துக்கு போல ஒரு வித்தியாசமான காரியத்துக்கு போக போறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு சோதரம். அப்போ நீதிமான் அப்படின்னா யார்? அந்த நீதிமான் இன்னும் கொஞ்சம் உள்ள போகும். இப்ப ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இது கொஞ்சம் பாருங்க, இது அப்படியே இருக்கட்டும். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று என்ன சொல்றாரு? நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார். பாத்துங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு என்ன செய்யுங்க? சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை என்ன செய்வார்கள்? ஆம், அப்போ தங்களுடைய கிரியைகளின் பலன் அப்படின்னா கையின் பிரயாசம், கொடுத்தல், உழைத்தல், ஜெபித்தல், பிரயாசம், இது எல்லாத்தையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப யாரு அப்படின்னா நீதிமான்கள். நீதிமான் யார்? நல்லவர். நல்லவர் யார்? பரிசுத்தவான். பரிசுத்தவான் யார்? செம்மையானவர். செம்மையானவர் யார்? குணசாலி. குணசாலி யார்? அதாவது தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். ஹல்லேலூயா. நேரத்தில் இவ்வளவு காரியம் இருக்குதுங்க. நல்லவன் அப்படின்னா யாரு அப்படின்னா நீதிமான். நீதிமான யார்? பரிசுத்தவான். பரிசுத்தன யார்? உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. அப்ப இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் வச்சுக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, முதல் காரியம் சொல்றார், நீதிமானுடைய வாசஸ்தலத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். வாசஸ்தலம்னா வீட்டுல நீங்களும் நானும் ஒருவேளை என்ன ஆண்டவரே விட்டுட்டீங்களா,
எனக்கு கண்ணு இல்லையா, உனக்கு மூக்கு இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம அடிக்கடிக்கும். பாருங்க, நம்மை ஒருபோதும் ஏமாற்றுகிற தேவன் அல்ல, ஆசீர்வதிக்கவே ஆயத்தமா இருக்கிறார். அதனால தாங்க சொல்றார், துன்மாருடைய வீட்டுல சாபம் இருக்கும், நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் என்ன செய்தாரா, ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். இப்போ ஒரு நீதிமான கிட்ட போறோம். அவர் என்ன சொல்றாரு இங்க, இந்த வார்த்தை இப்படி சொல்றாரு, நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்க. யாரு அந்த நீதிமான்? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாருங்க, நான் உன்னை எடுத்து உன்னை அழைத்து வந்து உன்னை கழுவி சுத்திகரித்து நீ என்னுடையவன் என்று மாற்றி நீ என்னுடைய ஜனங்கள் என்று சொன்னார். அவ யாரு? இயேசுவின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்க. 1 யோவான் 1:7 இருக்குதா பாருங்க. 1 யோவான் 1:7 இருக்குதா பாருங்க. இல்லையா? அவர் ஒளியில் இருக்கிறத போல நாம ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் எப்படி இருப்போமாங்க? நல்லா பாருங்க, அவர் ஒளியில இருக்கிறது போலன்னா அவர் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா அப்படி ஜொலிக்கிற பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறார். அதான் சொல்றார், அவர் ஒளியில, அவர் சுத்தி இருளையில கிடையாது, நம்ம சுத்தி இருள் இருக்கும். எல்லாத்துல நம்ம பேசும்போது கூட இந்த போன் எல்லாம் பேசும்போது பாருங்களேன், எல்லாத்துல வெளிப்படையா பேசுவோம், சில நேரத்துல மறைமுகமா பேசுவோம், சில நேரத்துல பக்கத்துல இருக்கிறவனுக்கு கேட்காத அளவு கூட பேசுவோம். ஆமா, பக்கத்துல ஒரு நாள் ஒரு பாஸ்டர் வந்தார், மதுரையில இருந்து வரோம் கார்ல, அங்க எடுத்து வச்சார். நான் இன்னும் பாட்டு பாடினு வராருன்னு நினைச்சுக்கிறேன். ஒரு தூக்கம் தூங்கி எழுந்துட்டு திருச்சி தாண்டிடுச்சு, பேசிக்கிட்டே வர்றாரு. நான் தட்டி, யாருக்கிட்ட தையா இவ்வளவு ரகசியமா பேசிட்டு வர அப்படி ஓட்டின்னு போற டிரைவர் சொன்னார், கேட்காதீங்க விட்டுருங்க பிரச்சனை வரும் அப்படின்னா. என்னையா இது கேட்டா ஏன் பிரச்சனை வருதுன்னா, அவர் சொன்னார், அவருடைய மனைவி கிட்ட தான் பேசிட்டு வர. மதுரையில் ஆரம்பிச்சது, திருச்சியில் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு. அவ்வளோ நேரமும் ரகசியமா வாயில வச்சு என்ன பேசுறாருன்னே கேட்கல. அந்த அம்மா போன் பேசலைன்னா வீட்டுக்கு வந்த உடனே சண்டை போடுமா, அதனால அவர் பேசிக்கிட்டே வர்றார். நீங்கள்லாம் நல்ல சகோதரிகள். அல்லேலூயா. நீங்கள்லாங்க நல்ல சகோதரிகள், நீங்கள்லாம் நல்ல சகோதரிகள், சண்டையெல்லாம் போட மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சில ரகசியங்களை போன்ல எடுத்துன்னு போய் ரகசியமா பேசுவாங்கல்ல, அப்ப அந்த இருள் ஏதோ ஒரு ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு போறாங்க. இது லவ் பண்றவங்க இல்லை ஒன்றும் மற்ற காரியம் பேசுறவங்க, தேவையில்லாத வார்த்தை பேசுறவங்க அடிக்கடி தூரமா தூக்கிட்டு போய் தூரமா போய் நின்றுக்குவாங்க. எங்கன்னா மூலையில போய் நின்று பேசிட்டு இருப்பாங்க. எதுக்கு பேசுறாரு அப்படின்னு, இங்கே தான் பேசலாமே, நம்ம எதுக்கு இங்க பேசாத அங்க போகுது அப்படின்னா ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும். அப்போ அவர்கிட்ட இருள் கிடையாது, அவர் எப்போதுமே அவர் சுத்தி பிரகாசமா இருக்கிறார், வெண் வஸ்திரம் தரித்தவரா இருக்கிறார். அவருடைய இல்லமே வெளிப்படுத்தல சொல்லும் போது சொல்றாரு, அங்கே இருள் கிடையாது, அங்கே அதாவது வெளிச்சம் கிடையாது, அவரே நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மேல இருக்கிற பிரசன்னம் அப்படியே பரவுகிறது. ஆமா, அவர் உட்கார்ந்துக்கிற இடத்துல இருந்து அவருடைய பிரசன்னம் அப்படியே மணிக்கணக்கா மைல் கணக்கா அப்படியே பிரசன்னமா இருக்கிறது. எல்லா இடமும் அப்படியே வெளிச்சமா இருக்கிறதா வேதம் அப்படிதான் சொல்லுது வெளிப்படுத்தல. அப்ப அவரே விளக்கா இருக்கிறார், இருளை வெளிச்சமாக்குறவர் அவரே. அவருடைய மேல பட்ட அந்த வெளிச்சமே இருளை அப்புறப்படுத்து. அப்ப நம்மளையும் ஆண்டவர் சொல்றார், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால் ஒருவர் எப்படி இருப்போம், ஐக்கியப்பட்டிருப்போம். அது கீழே என்ன சொன்னார், அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யுது. ஆமா, இப்போ நம்ம நீதிமானாய் மாறுகிறதுக்கு இதுதான் வழி வகுக்கிறார். ஒரு சொன்னார், பாரதி நகர்ல இருந்து இங்க வந்தார், சபை ஆரம்பிச்ச உடனே அவர் சாட்சி சொல்லும் போது ஒரு வார்த்தை இப்படி சொன்னார், நான் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் ஐயப்பன் கோயிலுக்கு போனேன், அங்க கிடைக்காத மகிழ்ச்சி, வெளிச்சம், அறிவு இங்கே சபைக்கு வரும்போது கிடைச்சது அப்படின்னு சொன்னார். நல்ல கவனிங்க, அவர் மறைச்சிட்டாரு இல்லை, அதனால தான் தைரியமா சொல்றேன், நல்ல கவனிக்கணும். அவர் சொன்னார், நான் 17 வருஷம் அலை மேல சுமந்து கால்நடியா போய் ஒன்னையும் கண்டுக்கல, ஆனா இங்க கொஞ்ச நாள் வரும்போது என் மனதுல தீராத ஒரு சந்தோஷமோ மகிழ்ச்சி இருக்கிறத பாக்குறேன், எத்தனையோ காரியத்தை இழந்துட்டோமா நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்றாரு, அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுதாங்க, சுத்திகரிக்கும் போது நாம் நீதிமானாய் மாறி விடுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஃபாதர் கூட ஒரு பாட்டு பாடுவாரு,
என்ன பாட்டு பாடுங்கன்னா, என்னை தேடி இயேசு வந்தார் அப்படின்னு ஒரு பாட்டு பாடும்போது சொல்லுவாரு, அதாவது சுகமானேன் சுகமானேன் இயேசுவின் ரத்தத்தினால நான் என்ன செய்தேன், சுகமானேன். அந்த ரத்தம் கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தவானாய் அவருடைய சமூகத்துக்கு நேராய் மாற்றி விடுகிற. எப்படி அவர்கிட்ட போக முடியும் அப்படின்னா, பாருங்க, உலகத்துல ஒரு படிப்பு இருக்கோ, கலெக்டருக்கோ அல்லது டாக்டருக்கோ அல்லது வக்கீலுக்கோ ஜட்ஜுக்கோ ஏதோ ஒரு படிப்புனா அந்த படிப்பை படிச்சுட்டு மேலே போனோம். ஆனா இங்க அப்படி இல்லை. இயேசு என்ன சொல்றாரு, நீ முதலாவது ஆண்டவரை தேடும் போது அவருடைய ரத்தத்தில உன்னை கழுவி சுத்திகரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி 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 அவர் அண்டை வருவதற்கு தேவன் உன்னை ஆயத்தப்படுத்தி விடுகிறார். அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன், என் குறிப்பில் இல்லை. எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் ஒரு வசனம் இருக்குது, வாசி பாருங்க. 4ஆவது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கிறார். எபிரேயர் நிருபத்தில் அவர் சொல்றார், 4ஆம் அதிகாரமா 1ஆவது அதிகாரமான சரியா தெரியல, அதில் பாருங்க. அதில் ஒரு சொல்லுவாரு, நாம் அவரண்டை சேருவதற்கு நமக்கு தைரியம் என்ன செய்தா கிடைக்கிறது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அது பாருங்க, நாம் அவரண்டை சேருவதற்கு நமக்கு என்ன இருக்குதாங்க, தைரியம் கிடைக்கிறது. ஆமா, வாசி பாருங்க. நாம் ஆதலால், ஆமா 1ஆம் அதிகாரம் இல்ல 2ஆம் அதிகாரம் கடைசி வசனமா, வாசிங்க. இல்ல இல்ல இப்ப முதல்ல வாசிக்கல, அதுவே வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை என்ன வசனமா, வாசிங்க, மறுபடியும் வாசிமா. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவோம், சகாயம் செய்யவோம், தைரியமா எங்க போய் சேரணுமாங்க, கிருபாசன தண்டையில என்ன செய்தமாங்க கிடைக்கிறது. நமக்கு என்ன கிடைக்கிறாங்க, தைரியமாய் காரியத்துல அவர் சொல்றாரு, நம்ம கழுவி சுத்திகரிக்கும் போது படிப்படியா 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 அவர் ரெண்டு கிட்ட போய் சேருகிற அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் நடக்கிறது. ஒரே நாள்ல கிடைக்காது, கஷ்டம். ஒரே நாள்ல கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சம் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் வெளிப்படுத்துற, பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், மகிமையின் மேல மகிமை. ஆமா, அப்ப மகிமையின் மேல மகிமைனா, இன்னைக்கு கொஞ்சம் பிரைஸ் பண்ணீங்க, இன்னைக்கு கொஞ்சம் துதித்தீங்க, இன்னைக்கு கொஞ்சம் சோத்திரம் பண்ணீங்க, இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணீங்க, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பிரயாசம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பிரயாசம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பிரயாசம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பிரயாசம், பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு முன்னேறி 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 அவர் அண்டை போய் கிட்ட நிற்கும் போது அந்த பிரசன்னத்தை உணர்கிறவர்களாய் நீங்கள நானும் மாறிடுவோம். அவருடைய பிரசன்னத்தை போலவே மாறுகிற அனுபவத்தை தேவன் நமக்கு தந்துடுவார். அல்லேலூயா. அதை தாங்கக்கூடிய, அதுக்கு தான் இவன் மேல நிலவுக்கு போறவன், கிரகங்கள் எல்லாம், அதாவது ஆராய்ச்சி பண்ண போறவங்க எல்லாம் எப்படி பண்றாங்க, 6 மாசம் அவனுக்கு என்ன ட்ரைனிங், அப்படியே சூட்டை ஏத்துறாங்க, அந்த மூச்சு நிக்க வைப்பாங்க. ஏன்னா அந்த காற்று வேற இந்த காற்று வேற. ஒரு குறிப்பிட்ட மேல போனா, பிளைட்ல போனா கூட ஒரு 20,000 அடி உயரத்துக்கு மேல போயினே இருக்கும்போது சர்ன்னு போக 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 காது அடிக்கும், மூக்கடிக்கும், ஒருவேளை காதை செவுடக்கிற மாதிரி கூட இருக்கும். அது போய் சமநிலை அடைகிற வரைக்கும் 30,000 கிலோமீட்டர் மேல போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சமநிலைக்கும் போது சரியா வரும். இந்த காற்று வேற அந்த காற்று வேற, அதுக்கு மேல இருக்கிற காற்று வேற, இந்த ஆக்சிஜன் வேற அந்த ஆக்சிஜன் வேற, தனித்தனியா வரும். அப்ப அதை சமாளிக்கிறதுக்கு மூச்சடிப்பு பயிற்சி, தண்ணீர் பயிற்சி, தண்ணீர் இல்லாத பயிற்சி, எப்படி எல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துதான் மேல அனுப்புற ஒரு காரியம் நடைபெறும். அப்போ தேவ பிரசன்னத்துக்கு போறது மகிமையின் மேல. இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டுங்க, இனிமே நான் ஜெபம் பண்ணா கட்டி பரவாயில்லைங்க, இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டுங்க, 10 வாரத்தில் நான் கோயிலுக்கு போக கட்டி பரவாயில்லைங்க, இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போயிட்டுங்க, 4 வாரத்துக்கு நான் சர்ச்சுக்கே வரமாட்டேங்க அப்படின்னு நல்லா இருந்தேன்னா நீ இன்னும் ஆரம்ப நிலையிலே இருக்கிறே தவிர நீதிமானாய் மாறுவதற்கு அந்த தகுதி இல்லாத போயிடும். அல்லேலூயா. பயிற்சி எதுக்கு சபை? பயிற்சி. இங்க வந்து மைக் பிடிச்சுக்கிட்டு இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, நீ சரியில்லை, நீ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதுக்கெல்லாம் அங்க வரல. ஆனா ஆண்டவர் சொல்ற மகிமையின் மேல மகிமை அடைந்துகிட்டே இருக்கணும். பிரயாசம் பிரயாசம் பிரயாசம். ஆமா, அந்த பிரயாசத்தை ரொம்ப அவசியம். பாருங்க, முட்டி வலிக்குது அப்படின்னா டாக்டர் கிட்ட போனா கொஞ்சம் வாக்கிங் போகணும் அப்படின்னா, சார் எழுந்துக்கவே முடியல, எப்படி சார் வாக்கிங் போறது? போய் பாரு. அப்படி எப்படி போகணும் அப்படின்னா, முதல்ல சாதாரணமா அப்படியே போ, கொஞ்ச நேரம் உட்காரு, மறுபடியும் போயிட்டு போ, கொஞ்ச நேரம் உட்காரு, கொஞ்ச நேரம் போ அப்படின்னு போ. சரி, இன்னொரு நாளைக்கு போ, இன்னும் கொஞ்சம் பிரயாசப்பட்டு பாரு, சரியாயிடும்ண்ணா. உண்மையாதான். நீ காலைல கூட போய் வந்தேன், ஒரு 5 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் போய் வந்தேன் நான் காலைல 5 மணிக்கு. பாருங்க, இன்னைக்கு அந்த முட்டி வலி இல்லை, போக 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 சரியாயிடுது, போக போக சரியாயிடுது.
போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு வரோம். என்ன காரணம்? நம்ம பிரயாசப்படணும். மகிமையின் மேல மகிமை. ஆமா, மகிமையின் மேல மகிமை. அந்த பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம். இன்னைக்கு சாப்பிட்டோம் அப்படி இல்லை, நாளைக்கு சாப்பிடணும். இன்னைக்கு ஜெபம் பண்ண அப்படி இல்லை, நாளைக்கு ஜெபிக்கணும். இன்னைக்கு வேத வாசி அப்படி இல்லை, நாளைக்கு வேத வாசிக்கணும். இன்னைக்கு ஆராதனைக்கு வந்து அடுத்த வாரம் ஆராதனைக்கு வரணும். இன்னைக்கு ஆராதனைக்கு வந்தது மாத்திரம் இல்லை, அடுத்த வாரம் இல்லை, எப்போதுமே அவர் ரெண்டை சேருவதற்கு ஆயத்தமாய் மகிமையின் மேல மகிமை அடைஞ்சா தான் அவருடைய பிரசன்னத்தை கிட்ட போய் நிற்கும் போது அவருடைய முகத்தினுடைய ஒளி பட்டு நீ உருகாம, நீ எரிந்து போகாம அதை தாங்கக்கூடிய பிரசன்னத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம ஆனா மகிமையின் மேல மகிமை என்பது என்ன? நம்ம கிட்ட சேர 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 ரத்தத்தினால் கழுவி 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 முன்னேறி முன்னேறி பவுல் சொல்லுவாரு, நான் எந்த குற்றமும் என்னிடத்துல காணேன், ஆனா அதனால நான் நீதிமான் என்று சொல்ல மாட்டேன். என்னை நியாயம் விசாரிக்கிற ஒருவர் உண்டு, அவர் என்னை நியாயம் விசாரிச்சாதான் நான் குற்றவாளியா இல்லாத மாறுவேன். அல்லேலூயா. நம்ம இப்பயே சொல்லிக்குவோம், எனக்கு தெரியல, அது நரகத்துக்கு தான் போ. நான் இப்படியெல்லாம் சொல்றவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும். உனக்கு என்ன பட்டா எழுதி கொடுத்துட்டாரா, அவன் நரகத்துக்கு போவான், நீ பரலோகத்துக்கு போவன்னு என்ன கதையில சொல்ற அப்படின்னு கேட்பேன் நான். ஆமா, நமக்கு அதெல்லாம் சரன்னு கோபம் வந்துடும். ஏன் தெரியுமா? அது நரகத்துக்கு தான் போவோம், அது அவன் இப்படி தான் போவோம் அப்படின்னா எனக்கு கோபம் வரும். உனக்கு என்ன எழுதிட்டாரா, பட்டா எழுதி கொடுத்துட்டாரா, நீ பரலோகத்துக்கு போ, நரகத்துக்கு போ, நீ எப்படி சொல்ற கதையை? அவனவனை அழைத்த அழைப்பு அவனவன் உத்தரவாதி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் நல்லவனாய் உத்தமனாய் நீதிமானா வந்த எனக்குரிய பிரதிபலன் அவரோடு கூட அது என்ன செய்து இறங்கி வருகிறது. நான் ஒண்ணுமே செய்யலைன்னா அதுக்குரிய தண்டனையும் வருகிறது. அதனால அவங்க நரகத்து போடுவான், இது சரியில்லை, இவன் சரியில்லை, அதெல்லாம் இல்லை. நாம் வாழுகிற வாழ்க்கை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. தைரியமாய் கிருபாசன தண்டையில சேரக்கடும். எப்போ சேருவோம்? மகிமையின் மேல மகிமை அடைந்து கிருபாசன தண்டையில போய் நிற்கிற காரியம் எப்போ அப்படின்னா, பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். அவ்வளோ பரிசுத்தம் ஆகும்போது அவர் அண்டை போய் நிற்கும் போது அவருடைய முகத்தை அப்படியே தரிசிக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் தருவா. இல்லை பாவம் ஒட்டிக்கிட்டே போனா அந்த பாவமே நம்மளை சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா அதாவது கரைச்சி விட்டுரும். ஏன்னா உள்ள போக முடியாது. அந்த பரிசுத்தம் நம்மளை அப்படியே பின்னாடியே தள்ளின்னு வந்துடும். அந்த பரிசுத்தம் இல்லைன்னா உள்ள போக முடியும். பிரியமானவர்களே, போ என்ன சொல்றார்? நீதிமானுடைய வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எப்படி நீதிமானாய் மாறினா அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அன்றாட செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், வேலைக்கு போகணும், வியாபாரம் போகணும், குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், அவைகளுக்கு மத்தியில் கர்த்தரை தேடுகிற காரியத்தை செய்யணும். ஏனோக்கு 300 வருஷம் சஞ்சரித்தான் தேவனோடுனார். அவனுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தது. அப்போ 300 வருஷம் எப்படி ஆண்டவர் ஆராதிச்சான், எப்படி ஜெபிச்சான், எப்படி கர்த்தருக்குள்ள வாழ்ந்தான், எப்படி ஆண்டவருக்குள்ள முன்னேறி போனா? நாம சொல்றோம், என்னங்க இந்த குடும்பத்தை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்னங்க கஷ்டம்னா கஷ்டங்க, எங்கெங்க கோயிலுக்கு வர மாதிரி அதெல்லாம் சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட காலம் நேரம் நிறைய இருக்கிறது. ஆனா வீணான வேலையை செய்யறோம், கர்த்தருக்கென்று குறைவான வேலையை செய்யறோம். நிறைய வீணான வேலையை செய்யறோம், கர்த்தருக்கென்று குறைவான வேலையை செய்யறோம். அவருடைய சமூகத்துல காத்து இல்லை, தனி ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, பிள்ளைகளை கூட பேசுறது இல்லை, மனைவியோட பேசுறது இல்லை, புருஷனோட மனைவிட்டு பேசுறது இல்லை, கொஞ்ச நேரம் நம்முடைய தாய் தகப்பனோட கூட உட்கார்ந்து பேசுறது இல்லை, எப்படி இருக்கிறீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கறது இல்லை. ஆனா வீணான காரியத்துக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்குறோம். ஆண்டவர் சொல்றார், நீதிமானுடைய வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 2 காரியம் சொன்னார் இங்க ஏசாயாவில். அதாவது 3:10 என்ன சொன்னாருங்க? அவர் சொல்றாரு, நன்மை உண்டாகும், பலனை அவன் என்ன செய்வான்? அனுபவிப்பான். யாரு யார் அந்த நன்மை பெற்றுக்கிறவன்? இப்ப உள்ள போய் ஒரு வசனத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 காரியத்தை சொல்றேன் பாருங்க. இவன் தான் நன்மை அனுபவிப்பான். ஆதியாகமம் ஒரே ஒரு வசனத்தை வாசிட்டு அதுக்கப்புறம் உள்ள வர போறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 15:1 இருக்குதா பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்துல உண்டாகி அவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ என்ன பண்ணாத, பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், மகா பெரிய பலனமா இருக்கிறேன் என்றார். இப்போ இவனுக்கு வயசு நிறைய, நல்ல கவனிங்க, ஆபிரகாம் ஐயாவுக்கு ரொம்ப வயசு. இப்போ இவன் கேட்டான். 2வது வசனம் வாசிப்பு என்ன சொல்றாரு பாருங்க. 2 அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியானுக்கு என்ன கொடுப்பீங்க? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே,
தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். இப்ப அவர் சொல்றார், பயப்படாதுன்னா உனக்கு எப்படி இருக்கிற மகா பெரிய பலனாய் இவனுக்கு சொல்லிட்டாரு. இவன் கேட்கறான், எனக்கு பிள்ளை இல்லையே, நான் என்ன பயப்படாதுங்க, இந்த வயசே எனக்கு 90 ஆகி போச்சு, இப்ப போய் என்ன பயப்படாதீங்கன்றீங்க, உனக்கு பலனா இருப்பீங்க, என்ன பிரயோஜனம், எனக்கு பிள்ளையே இல்லையே. இப்ப ஆண்டவர் இவனை நீதிமானாய் மாற்றார். இவனை நீதிமானாய் மாத்துறதுக்கு முன்னாடியே சில வசனங்கள் எல்லாம் இருக்கிற பாருங்க. இப்போ அதுல 3வது வசனம் வாசிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. சுதந்திரவாளியா இருக்கிறான். 4வது வசனம் என்ன சொன்னாருங்க, உண்டாகி போதும். பாருங்க என்ன சொல்றாருங்க, வயசு பெருசு ஆயிடுச்சு, இப்ப அவனை கூப்பிட்டு சொல்றாரு, இப்ப இருக்கிற இந்த எலியேசர் இல்ல, இந்த ஆகாருக்கு பிறந்த பிள்ளை இல்ல, உனக்கு ஒரு சுதந்திரவாளி வச்சிருக்கிறேன். அவன் யாருன்னா உன்னுடைய கர்ப்பப்பிறப்பா இருக்கிற அவன் தான் உனக்கு சுதந்திரவாளி அப்படின்னா இவனுக்கு நம்பிக்கை வருமா வராதா தெரியல. இப்ப 5வது வசனம் வாசிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. அழைத்து கூடுமானால் சொல்லி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று சொன்னார். இப்ப 6வது வசனம் இங்கதாங்க ஆசீர்வாதம் வச்சுக்கிறார். அவன் அதை கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு எப்படி ஆகிட்டாரா, நீதியாக நீதிமானாய் மாற்றிட்டார். அல்லேலூயா. பார்த்துட்டு விசுவாசிக்கிறது என்ன விசுவாசம் யோசிச்சு பாருங்க. பார்த்துட்டு இருக்குதுங்க பொருள், ஆமாங்க அதை பெற்றுக்கலாங்க அப்படின்னு அது மேல விசுவாசம் வைக்கிறதுல என்ன விசுவாசம்? பைபிள் அது சொல்லல. இல்லாதவைகளை இருக்கிறதை போல நீ விசுவாசித்தியானாதான் அதான் விசுவாசம். அதான் இப்ப ஆபிரகாம் சொல்றார், உன் வயசு 90 இல்லை 80 இல்லை 70 இருக்கட்டும். இவர் சொல்றார், நான் பிள்ளை இல்லையே. அவன் கேட்கறான், கேட்டவனுக்கு பதில் சொல்றார், இவன் அல்ல சுதந்திரவாளி. எப்படி வரும் சுதந்திரவாளி? வெளியில வா, சூரியனை பாரு, நட்சத்திரங்களை பாரு, இது மாதிரி உனக்கு இருக்கும் அப்படின்னாரு. இப்போ அதை அவன் விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு என்னவாகிட்டாருங்க, நீதிமான். இங்க ஆரம்பிக்குது நீதி. இந்த நீதிமானாய் மாறுவதற்கு ஆபிரகாம் வானத்தை பார்த்து இவ்வளவு பிள்ளைகள் எனக்கு இருக்குன்னு சொன்னாரு, நான் அதை நம்புறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை அப்பியாசப்படுத்துறேன், அது போல என் சந்ததி இருக்கும் என்று நம்பினானே, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்ட அந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்குமானால் நீங்களும் நானும் தான் நீதிமான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம உடனே சொல்லுவோம், அட விடு, எனக்கு வயசாகி போச்சு, கோயிலுக்கு போய் என்னத்த வாரிக்கு போறேன். அது உலகத்துல ஒரு பழமொழி காடு என்ன சொல்லுதான், வா வா என்ன சொல்லுது, நாடு என்ன சொல்லுது, போ போன்னு சொல்லுது. அங்க சொல்லுது ஏற்கனவே காடுனா என்ன, அவருக்கு பாட்டி, அவருக்கு தாத்தா, அந்த அம்மாவுக்கு பேரன் பேத்தி, இன்னும் சொந்தக்காரெல்லாம் மறிச்சு போட்டு அந்த ஆவியெல்லாம் சொல்லுது, ஏக்கா இன்னத்துக்கு அங்கே உட்காந்துக்கிறேன், நீ வாய நம்ம இங்க இருந்தெல்லாம்னு கூப்பிடுதா. ஆனா உள்ளக்கு சொல்லுது, இந்த சின்னதெல்லாம் சொல்லுது, இந்த கிழவி சீக்கிரம் சாவே மாட்டுது, இந்த கிழவன் சீக்கிரமே சாவ மாட்டேன்ற, இது என்ன போராடுது, இந்த மாமியார் சீக்கிரமே சாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போன்றாங்க. அங்க இருக்கிறதெல்லாம் சொல்றாரு, வா வான்றாங்க. நான் என்னத்த கோயிலுக்கு போய் என்ன வாரிக்குவேன்? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்துல உள்ள கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க என்றும் இளமையா இருக்கிறீங்க. விசுவாசத்துல ஆபிரகாம் நீதிமானாய் மாற்றினது உண்டானால் நீங்களும் நீதிமானங்களாய் மாற தேவன் கிரியை செய்கிறார். கை தட்டுவ எல்லாரும். விசுவாசம் தாங்க, விசுவாசம் தான். ஆமா, நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில தான் உன்னால ஓட முடியும், நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதை அவன் விசுவாசிக்கிறான், கர்த்தர் அதை நீதியா மாற்றிட்டார், அவன் நீதிமானாய் மாற்றிட்டார். அந்த நீதிமான சந்ததி தான் பெரிய சந்ததியாய் இன்ன வரைக்கும் நீங்களும் நானும் அவருடைய பேரம் பேத்திகளா உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதை பெற்றுக்கொள்ள ஒரு 5 வசனம் இது உள்ள போய் வர. இவன் நீதிமானாய் மாறிட்டான் அப்படின்னு சொல்றோம் இல்ல, இதை பெற்றுக்கொள்ள அவனுடைய வீட்டுல என்ன ஆசீர்வாதம் இருக்கணும், ஒரு 5 வசனம் எழுதுற குறிச்சுங்க. பாருங்க, சொல்லிட்டு போயிடுறேன், தெருவிருந்து போனோம்ல. பாருங்க, 1 உபாகமம் 5:33. சீக்கிரமா 15 நிமிஷம் இருக்கு, சீக்கிரமா சொல்லிடுறேன். 15 நிமிஷம் இருக்குது. உபாகம் 5:33 என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் சுதந்தரிக்கிற தேசத்திலே
என்னங்க? பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? சரியா நடக்கணும். அதான் சொல்றார். என்ன அங்க பேசுறார்? நீங்கள் சுதந்திரிக்க போற தேசத்துல பிழைக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணுங்க? சுகமாய் இருக்கணும். மூணாவது என்னங்க செய்யணும்? நீடித்த ஆயுளோடு இருக்கணும். அப்படி இருக்கணும்னா உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலையும் என்ன செய்யணும்? விதிகள், பிரமாணங்கள். நீங்க நமக்கு பிரமாணம் தெரியுதா? நம்ம பிள்ளைக்கு தெரியுதா? சினிமா கதையெல்லாம் தெரியுது நம்ம பிள்ளைக்கு, அரசியல் கதையெல்லாம் நம்ம பிள்ளைக்கு தெரியும். ஆனா பைபிள் இருக்கிற ஆட்கள், கதாநாயகி யாரு, கதாநாயகி யாரு, ஹீரோ யாரு, ஹீரோயின் யாரு, யாருமே தெரிய மாட்டேங்குது பாருங்க. மார்த்தாள் யாரு தெரியல, மரியாள் யாரு தெரியல, ஆபிரகாம் யாருக்கு தெரியல, ஆபிரகாமுக்கு என்ன வயசு தெரியல. நம்ம கற்றுக் கொடுக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீ சுதந்திரிக்க போகிற தேசம். அப்ப நம்ம சுதந்திரமா திருவத்தூர் பட்டணம்னு வச்சுக்குவோம். இப்ப ஆபிரகாமுக்கு அதான் சொல்ற, இப்ப சுதந்திரமா திருவத்தூர்ல இப்ப எப்படி இருக்கணும்? பிழைக்கணும். நீங்க நல்லா பிழைக்கணுமா இல்லையாங்க? ஒண்ணு இப்படி ஆட்டு இல்லை இப்படி ஆட்டு, என்னன்னா ஒண்ணு சொல்லு. நல்லா பிழைக்கணுமா இல்லையா? நல்லா பிழைக்கணுமா இல்லையா? பிழைச்சா தானே, அதானே சுவர் இருந்தா தானே சித்திரம். அப்படிதானங்க? விளைத்து. ரெண்டாவது சொல்றாரு சுகித்துனா சுகமாய். எப்படி இருக்கணும்? சுகமாய். வா, நல்லா சுகமா வச்சுக்கிறாருப்பா. என்ன அவன் நல்ல வேலை, ஒரு 80,000 ரூபாய் சம்பளம். ஆமாங்க, நல்ல வருமானம், வீட்டு நிறைய பொருளுங்க, கார் வச்சுக்கிறேன், வண்டி வச்சுக்கிறேன், ஆமா சொத்து வச்சுக்கிறேன், நல்ல சுகமா வச்சுக்கிறாருங்க கடவுள். அப்போ சுகித்து. மூணாவது நீடித்த ஆயுள். தாவீது கேட்டானே, வீட்டில் போய் வாசிக்க 2 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிக்க, ஆண்டவரே நீர் ஆசீர்வாதித்தால் ஒழிய வீடு ஆசீர்வதிக்கப்படாது, நீ சொன்னீரே என் வீட்டை ஆசீர்வதிங்க, அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும். அப்போ வருகிறது இப்படி போகிறார், வருகிறது இப்படி போகிறார், சம்பாதிக்கிறது இப்படி போகுது, அவன் வருமானம் வருது இப்படி போகுது. எங்க போச்சு? நாளைக்கு பார்த்தா பிச்சைக்கார மாதிரியே சோத்துறோம். ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல பிழைத்து, ரெண்டாவது சுகித்து நீடித்திருக்கும்படி அவர் சொன்ன விதிமுறைகளை நீ சரியாய் கடைபிடிப்பாய், ஆனால் நீதான் உண்மையான நீதிமான். அல்லேலூயா. உன் வீட்டுல ஆசீர்வாதம் என்ன செய்யுங்க? தங்கி இருக்கும். ரெண்டா, வேகமா போறேன், நேரம் கிடையாது, இன்னும் வசனமெல்லாம் இருக்குது. இப்ப பாருங்க, அந்த கட்டளையில கை கொள்ள அப்படின்னாரு முதல்ல. ரெண்டாவது சங்கீதம் 37 வசனம் வாசிங்க சீக்கிரமா. இன்னும் 15 நிமிஷத்துல வேகமா போயிடுறேன். சங்கீதம் 37 வசனம். இப்ப பாருங்க, ரெண்டாவது அங்க கட்டளையே கை கொள்ளினார். இங்க சொல்றார், கர்த்தரை நோக்கி என்னவாறு? அமர்ந்து காத்திரு, காரிய சுத்தி உள்ளவன் மேல, தீவினை செய்கிற மனுஷன் மேல என்ன செய்யாத. ரெண்டாவது, அதாவது காத்திரு அவர் சமூகத்துல. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து எச்சிலாவாத, இவன் இப்படியான போறான், இவன் லஞ்சம் வாங்குறான், மாங்காய் கட்டி போறான், ஏமாத்துறான், ஏமாத்திக்கிட்டு போறான், எதனா பண்ணு போட்டோம், அது அவனை பார்த்து வர ஆண்டவர். இப்ப அவர் சொல்றாரு, கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுங்க? அமர்ந்துரு. வேதம் சொல்லுங்க 121 சங்கீதத்துல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை நோக்கி நான் பாக்குறேன், என் கண்கள் மேலவே பாக்குது, அங்கிருந்து ஒத்தாசை வரும். இப்போ என்ன சொல்ற? அவரை நோக்கி அமர்ந்துரு. ரெண்டாவது சொல்ற, அவருக்கு என்ன பண்ணு? காத்திரு. சங்கீதம் 14 கடைசியில சொல்லும் போது சொல்ற, கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை என்ன செய்வாருங்க? சிறப்படுத்துவார். அப்ப காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும், தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் நீ என்ன பண்ணாத. அவன் பாவத்துல அவன் போறான், இவன் பாவத்துல இவன் போறான். நம்ம வேலை என்ன? அவரை நோக்கிரு. அவரை நோக்கி இருந்தா எபிரேயர் 12:1 சொல்லுது, அவருக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கடவோ. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி என்ன செய்யணும்? பொறுமை. ஒரே நல்ல மரத்தை நட்டு எல்லாம் காயெல்லாம் வந்து பறிச்சுக்க முடியாது, அது ஆசீர்வாதம் வராது. பொறுமையோடு எடுத்து வச்சுப்பார். உன் வாழ்க்கை, குடும்பம், பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இதான் ரெண்டாவது. அப்ப நீதிமானம் மாறணும்னா முதல்ல கட்டளை ரொம்ப அவசியம். பைபிளை கையில வச்சுக்கிறோம், எடுத்து வாசிக்கணும், ஒரு நாளாவது வாசிக்கணும். உன் பிள்ளைய வாசிக்க சொல்லணும், உன் மனைவியை வாசிக்க சொல்லணும், உன் புருஷனை வாசிக்க சொல்லணும், உன் பேர பிள்ளைய வாசிக்க சொல்லணும். கட்டளை என்ன சொல்லுது? ஆண்டவர் 253 கட்டளைகளை எல்லாம் யாத்திராகம் 15 எண்ணாகமும் லேவியராகமும் எல்லாம் வரும். அதெல்லாம் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு ஆண்டவர் சுருக்கி 10 கட்டளை கொண்டு வந்தார். 10 கட்டளை கூட நமக்கு சில நேரத்துல சிரமமா இருக்குதுன்னு புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது 2 கட்டளை கொடுத்தா. என்ன கட்டளை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 2 கட்டளை கூட தெரியுதா? இன்னும் கட்டப்புறான்றீங்க, என்னன்னே கேட்க மாட்டேன்னு. அந்த 2 கட்டளை எதனா தெரியுதா?
உன் தகப்பனையும் உன் தாயையும். ரெண்டாவது சொல்றார், உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறரிடத்துல அன்பு கூறுவாய். இந்த 2 கட்டளை எல்லா தொகையா உள்ள அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இதைத்தான் சுருக்குனார். எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்க முடியல. ஆனா 2 தான். உன்னிலே அன்பு கூறுவது பிறல. அம்மாவை நேசி, மாமியாரை நேசி, மாமனார் நேசி, மச்சான நேசி, சகோதரன் நேசி, சகோதரியை நேசி. உன்னில் அன்பு கூறுவது போல அவர்களே அன்பு கூறு. ஓ சகோதரர் பக்கத்துல யார், இந்த ஜாதி அந்த ஜாதி, சபையில உட்காந்துக்கிறான், சேர்ல உட்காந்துக்கிறான், பக்கத்துல உட்காந்துக்கிறான், அவர்களை பார்த்து சோத்துறோம், நல்லா இருக்கிறீங்களா, பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கிறீங்களா, நேசி. நான் ஏன் சொல்றேன், அவர் யாரு தெரியல, அப்படியே மறைச்சு. அவர் யாரா இருந்தா நமக்கு என்ன, அப்படி இல்லை. நேசி எப்படி இருக்கிறீங்க, வீட்டுல நல்லா இருக்கிறாங்களா, உன்னில அன்பு கூறுவதில் பிறனிடத்துல என்ன செய்வாயாக. 2வது உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயா. வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா எபேசியர் 6:1-2 வசனம் சொல்லுகிறது, பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா உன் தகப்பனையும் உன் தாயோ கனம் பண்ணு. பெற்றோருக்கு பிள்ளைகள் எல்லாரும் கீழ்ப்படியணும். பைபிள் அப்படிதான் சொல்லு. அப்ப நீ அதை செய்யலைன்னா நீதிமானா இருக்க முடியாது. இதுதான் 2வது. 3வது பாருங்க, பிரசங்கி 8:12 வாசி சீக்கிரம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. 8:12 இருக்குதா? பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்தி நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே எப்படி இருப்பாங்க. அல்லேலூயா. இப்போ 3வது என்ன, தேவனுக்கு பயந்து நடுங்க. நீ தனியா தான் இருக்கிற பூமியில, ஆனா போகும்போது வரும்போது என்னை கர்த்தர் பார்க்கிறாரு. நான் இதை செய்யலாமா, நான் இதை பண்ணலாமா, நான் இந்த மாதிரி திருடலாமா, நான் பொய் பேசலாமா, ஐயோயோ இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போகணுமே, நான் உட்காந்து டிவியில் பார்த்துனுக்கிறேன், இந்த படம் எனக்கு என்ன கொண்டு வரும், இந்த படத்தை பார்த்தா எனக்கு என்ன ஆன்மீகம் வரும், என்ன ஆசீர்வாதம் வரும், இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண வேண்டிய ஆளாச்சு, நான் சர்ச்சுக்கு போகணும் இல்லையா, நான் ஒரு கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிறேன் இல்லையா, அப்போ நான் சர்ச்சில் இருக்கணும் இல்லையா. தேவனுக்கு அஞ்சி என்ன சொல்றாருங்க, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக என்ன இருக்கணுமா, பயபக்தியோட. எதை செய்தாலும் பயபக்தியோட, சாப்பிடும்போது இருந்தாலும் ஜெபம் பண்ணிட்டு பயபக்தியோட, ஆராதனைக்கு வரும்போது பயபக்தியோட, சத்தியத்தை கேட்கும் போது பயபக்தியோட. நாம் இங்க சத்தியம் பேசின்னு இருப்போம், அப்பதான் போகணும்னு இருப்பாங்க சில பேர். என்ன நகுது பார்க்கலாம், என்ன நகுது பார்க்கலாம், அப்படி இப்படி இழுத்து. அல்லேலூயா. பயபக்தி. ஒரு காரியத்தை செய்வதற்கு பயபக்தி. உலக வேலை செய்யறியா, பயபக்தியார். ஐயோ நான் கடவுளுடைய பிள்ளை இல்லையா, 9 மணிக்கு நான் அங்கே இருக்கணும்னா 9:30 நான் டெய்லி போனோம்னா இது பயபக்தியா. சாக்கு போக சொல்ல, எனக்கு அப்படிங்க, எனக்கு எப்படிங்க, என் வீட்டில் இப்படி பிரச்சனை, தண்ணி வரல, அது வரல, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஆனா தேவன் சொல்றாரு, உலகத்துக்கு நீ பயப்படணும் இல்லையா, உலக வேலைக்கு பயப்படல, உலகத்தினுடைய அந்த ராஜாக்களுக்கு நீ பயப்படல, 9 மணிக்கு இருக்கணும் இல்லையா, வேலையை கூட உண்மையா செய்யணும் இல்லையா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பயபக்தியோடு வாழ்ந்தா நீ கடவுளுக்கு நல்ல பிள்ளையாய் நீதிமானா இருப்ப. 1 கட்டளைகளை கைக்கோள். கட்டளை ரொம்ப அவசியம். கட்டளை இல்லைன்னா கிறிஸ்துவனை கிடையாது. 2வது காத்திரு, அவர் சமூகத்துல தினந்தோறும் அமர்ந்துரு, காலம் வரும்போது உன்னை தேடி ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. 3வது தேவனுக்கு அஞ்சி நட. நான் யாரு, தேவனுக்கு அஞ்சி நட. நான் யாரு, கிறிஸ்துவன், கடவுளுடைய பிள்ளை. நான் இதை பேசலாமா, இதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, நான் கல்யாணம் ஆடுவேன், நான் இன்னொரு பொண்ணோடு எப்படி, நான் கல்யாணம் ஆடுவேன், நான் இன்னொரு புருஷனோடு எப்படி பேசுவேன், நான் அதை செய்யலாமா, அது எனக்கு தகுதியா, அது செய்யக்கூடாது, நான் கடவுளுடைய பிள்ளை இல்லையா, நான் என் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், நான் என் புருஷனுக்கு உண்மையா இருக்கணும், நான் என் பிள்ளைகளுக்கு உண்மையான பெற்றோர் இருக்கணும், நான் என் பெற்றோருக்கு உண்மையான பிள்ளைகளா இருக்கணும். பயந்து நட. நான் நம்பிதானே புருஷன் வீட்டில் விட்டுட்டு போய் ஊரெல்லாம் சுற்றி வேலை செய்யறாரு. ஆனா இங்க ஊர் கதையெல்லாம் பேசி புருஷனுக்கு விரோதமா பேசினா கடவுள் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பாரு. உன்னை நம்பிதானே புருஷனை வேலையை அனுப்புறாங்க, போய் வேலை செஞ்சுட்டு வருவாரு. நீ மனையை விட்டுட்டு ஊரெல்லாம் போய் சுற்றி பேசினா, கண்ட பொண்ணோடு கூட பேசியிருந்தானா கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாரு. உன்னை நம்பிதானே பள்ளிக்கு அனுப்புறாரு, பெற்றோர் பள்ளிக்கு அனுப்புறாங்க, பிள்ளைகள் நல்லா படிப்பாங்கன்னு. ஆனா நீ படிக்காம ஊரை சுத்திக்கினே ஏமாத்திக்கினே எல்லாத்திலும் கட்டு மார்க்குன்னு எல்லாம் கட்டடிச்சிட்டு வந்தா எப்படி நீ ஆசீர்வதிப்ப. 3வது சொல்றார், தேவனுக்கு அஞ்சி பயபக்தியா நட. அப்பதான் நீ நீதிமானா மாறும். யாரும் என்ன கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் முடியாது, நான் யாருக்கு பதில் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் பைபிள்லயே கிடையாது. நீ உயரணும்னா தாழ்மை அவசியம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, தேவனுக்கு அஞ்சி நட. நீங்க நிறைய குடும்பங்களை பாருங்க, சின்ன பின்னமா போயிட்டா, சந்தேகம், நிறைய குடும்பங்கள் சண்டை.
இதுல நடுவில் கிராஸ் பண்ணி நிறைய ஆட்கள் பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு காரணம் சரியா கவனிக்காத. நீங்க பாருங்க, பேப்பரை எடுத்து பாருங்க, ஒருவேளை நீங்க வச்சுக்கிற போன்லயே பாருங்க, 1008 பிரச்சனை காட்டுறான். ஆனா தேவனுக்கு அஞ்சி பயத்தோடு நட. 4வது காரியம் சொல்றாரு, ஏசாயா 54 எரேமியா 22:15 வாசிங்க. எரேமியா 22:17 சீக்கிரம். எரேமியா 22:15 என்ன சொல்றாரு பாருங்க. என்னங்க இல்லம்மா, அதான் சொல்ற, நீ கேதுரு மர மாளிகையில் உலாவுகிறபடினாலே. இப்போ நமக்கு சொல்றாரு, நல்ல வீட்டுல, நல்ல சொந்த வீட்டுல நீ இருந்தா நீ ராஜாவோ ராணியாவோ இருப்பாயோ, உன் தகப்பன் போஜனமானம் பண்ணி, நல்ல கவனிக்கணும், உன் தகப்பன் முன்னோர்கள் நியாயமும் நீதியும் செய்த போது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ. அடுத்த காரியம் என்ன சொல்றாரு, நீ நீதியும் நியாயமான புரியல வாழ கற்றுக்கொள். அதான் நீதிமானுடைய வாசஸ்தலம். ஆபிரகாம் தான் சொல்ற. நீங்க வேதத்துல பாருங்க, கெட்டு போன பாத்திரம் இருக்குது, பரிசுத்தமான பாத்திரம் இருக்குது. ஆபிரகாமுக்கு சொன்னார், விசுவாசம் அப்படியே வந்தது, அவனுடைய சந்ததி பெருகிடுச்சு பெருகிடுச்சு பெருகிடுச்சு. அவனுக்கு தான் சொன்னார், எல்லா கதையும் அவனுக்கு தான் சொல்றார். நீ ஓடுற ஆபிரகாம், இந்த தேச சுதந்திரத்துக்கு ஓடிக்க 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 ஓடிக்க, எவ்வளவு நேரம் ஓடமா ஓடிடுவா, ஓடி போய் பிடிச்சதுதான் இஸ்ரவேல் தேசம். அவன் கேட்டான், விசுவாசரா உன் சந்ததி உலாகணும். இன்னைக்கு உலகம் முழுவதும் அவனுடைய சந்ததி தான் உலகத்துல இருக்கிற. நல்ல கவனிங்க, விசுவாசிக்கிறான். ஆனா நமக்கு சபைக்கே வர நேரம் இல்லை. சொன்னா கோச்சிக்கிறீங்க, கொஞ்சம் கடிஞ்சு பேசுனா அடுத்த முறை வரல, பாஸ்டர் சரியில்லை, முன்ன மாதிரி எல்லாம் அப்படின்றீங்க. சபை ஆராதனை என்பது எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். எதுக்கு போதிக்கிற, எது கத்துறோம், இது எது கத்துனா எங்களுக்கு பின்னாடி சிலுவை நான் போய் தொங்கணும். எதுக்கு தெரியுமா, உண்மையை பத்தி பேசணும் இல்லை, நீதி பத்தி பேசணும் இல்லை, அந்த விசுவாசிக்கு சொன்ன இல்லை. அப்ப நீ எப்படி நடக்கிற பார்க்கலாம். எனக்கு திரும்பி ரிட்டர்ன்ல வரும்போது சிலுவையில தொங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஊழியக்காரர்கள். ஆனா நீ நீதிமானாய் பரலோகத்துக்கு போனா மகிமையின் மேல் மகிமை அடையணும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த காரியம் எப்போ வரும் அப்படின்னா 5வது ஒரு காரியம். இப்போ இங்க என்ன சொல்றாரு, உலாவுகிறபடினால நீதியும் நியாயமும் செய்தா நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறார். இப்ப கடைசியாக ஏசாயா 54:17. ஏசாயா 54:17 என்ன நடக்குது பாருங்க. ஒரு விசேஷம் பண்றாரு. என்ன சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமோ வாய்க்காத போகும், எந்த நாவையோ நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமோ என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ 5வது என்ன பண்றாரு, 1 கட்டளையில கைக்கொள், ரொம்ப அவசியம், கட்டளை அவசியம். 2வது காத்துரு, எப்போதும் வேதத்தை வாசி, கொஞ்சம் நேரம் வேலையில் எவ்வளவு நேரம் வந்தாலும் ஒன்று இரவு நேரத்தில் உட்காந்து 2 அதிகாரம் வாசி, இல்லை காலையிலேயே வேலைக்கு போறதுக்கு முன்னாடி 2 அதிகாரம் வாசிப்பா. ஏதாவது ஒரு நேரம் கிடைக்கும் போது பைபிளை வாசி, காத்துரு, இல்லை கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு, கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணு. இந்த ஊழியக்காரங்க சோத்திரம் பண்ணு, பக்கத்து வீட்டு அம்மா ரட்சிக்கப்பட சோத்திரம், அவங்களுக்கு வியாதி இருக்குது, அவங்களுக்காக நான் கொஞ்சம் சோத்திரம் பண்றேன், கொஞ்சம் உபவாசம் எடுக்கிறேன். என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தீராத வியாதி, பிள்ளை பாவம், அம்மா கால் உடைஞ்சு போச்சு, அந்த பிள்ளைக்கு இது மாதிரி வியாதின்னு சொல்லிட்டாங்க, கொஞ்சம் உபவாசம் எடுது. கர்த்தருக்கு காத்துரு, அதாங்க சொல்றாரு. அவர் சமூகத்துல காத்துரு, நீதிமானாய் மாற்றுவார். அவனை ஆசீர்வதிக்கிறது பதிலாக முதல்ல உன்னை ஆசீர்வதிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை ஆசீர்வதிப்பார். யோபு அப்படிதான் சொல்றார். தன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணா யோபுடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து திரும்ப ரெட்டிப்பாய் அவனுக்கு வந்தது. அல்லேலூயா. அப்ப காத்துரு. 3வது சொல்றாரு, தேவனுக்கு அஞ்சி நட. எங்க போனாலும் நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இதை பேசக்கூடாது, நான் இதை செய்யக்கூடாது, நான் அவனை கண்ட வார்த்தையை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, நான் கர்த்தருடைய பிள்ளை. ஐயோ எனக்கு ஆண்டவர் பார்த்துட்டாருன்னா, ஒருவேளை நான் உலகத்துக்கு வந்த பிறகு, இந்த ஊருக்கு வந்த பிறகு ஒவ்வொரு ஆளை பார்க்கும் போதெல்லாம், ஒருவேளை நாளைக்கு ஒரு சபைக்கு வந்துட்டாருன்னா, இன்னைக்கு ஒருவேளை நான் கெட்ட வார்த்தை பேசிட்டு நாளைக்கு அவர் மூஞ்சில் எப்படி முடிப்பேன் அப்படின்னே நினைச்சு என் வாயை அப்படியே கட்டி போட்டு யாரையுமே சபிக்கிறதே இல்லாத சுத்தமாவே மாறிடுச்சு. அல்லேலூயா. இவ்வளவு ஒரு வேளை சண்டை போட்ட பைக்கில் போறோம், இடிச்சுட்டான்னா ஒரு ஆரம்பத்தில் சொல்லுவோம், எருமாடு சாவுகிறாய். வண்டியில் போகும்போது எவனா இடிச்சுட்டா நம்ம முதல்ல சொல்ற வார்த்தை என்னதுங்க, எருமாடு சாவுகிறாய், போய் சாவாண்டாங்க அப்படின்னு கேட்டோம். இப்போ இவன் ஒரு வேளை ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டேன்னா அங்கே உட்காந்து இந்த பாஸ்டர் தாங்க என்னை எருமாடுன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னார். கர்த்தருக்கு முன்னாடி நான் குற்றவாளி யாருமே இல்லை, அதனால அதை சொல்றதே இல்லை. இவர் ரட்சிக்கப்பட்டா என்ன பண்ணுவாரு, சபைக்கு வந்துட்டா என்ன பண்றது ஆண்டவரே, அன்னைக்கு நான் குற்றவாளி, அதனால ஒன்றும் பேச போட்டு எப்படி என்ன பேசணும் போட்டு எப்படி என்ன பேச அப்படி சொல்லி வாயை கட்டி யாரையுமே சபிக்கிறதில்ல. கர்த்தர் அப்படியே மாத்திட்டார். அல்லேலூயா. அடுத்த 4வது சொல்றாரு, என்ன சொல்றாரு, தேவனுக்கு அஞ்சி நடக்கணும். 4வது நீதி நியாயமா வாழணும்.
நீதியா இருக்கணும். உன் பிள்ளைகளுக்கு நீதி சொல்லி கொடுக்கணும். அதாவது அடுத்த வீட்டு கதையை பேசுறது கூட புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகளை வெளியே வச்சுட்டு பேசணும். பேசக்கூடாது, பேசணுன்ற கட்டாயம் வந்தா பிள்ளைகள் பக்கத்துலேயே பிள்ளைகளை வச்சுட்டு, உனக்கு தெரியுமாடி பக்கத்து வீட்டுக்காரன் அவன் மாதிரி அயோக்கியம் உலகத்தில் யாருனாக்குறான், இவன் கேட்காத மாதிரியே இருப்பான். இந்த குழந்தை 10 வயசு 5 வயசு 2 வயசுல கேட்காத மாதிரியே இருக்கும். வெளியில போய் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவான், அந்த அங்கிள் பத்தி எங்க அப்பா எங்க அம்மா பேசிக்கிறான், ரொம்ப மோசக்காரனா, ரொம்ப திறனா, எப்படா தெரியும் எங்க அப்பா எங்க அம்மா பேசிக்கிறாங்க தெரியுமான்மா. அப்போ நீயே அவனுக்கு சொல்லி கொடுத்தவனே கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி செய்யாதபடி அங்க என்ன சொல்றாருங்க, நீதியும் நியாயமா நடு. அப்படி நடக்கும்போது 5வது, உன் சத்துருவை அவர் அகற்றுவார். இல்லையா? உனக்கு விரோதமாய் எழும்புற எல்லா சத்துரு, வேலையில, வியாபாரத்துல, சபையில, குடும்பத்துல, போக்கில, வருத்துல எழும்புகிற எல்லா சத்துருவையும் முறியடித்து உன்னை ஜெயமாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இதை செய்யும் போது ஆபிரகாம் நீதிமானாய் மாறிட்டான். ஒவ்வொரு இடத்துலயும் அவன் அப்படி காட்டுறார். இது சொல்றதெல்லாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆபிரகாம் எப்படி நீதிமான்? ஏன் அவனை 90 வயசுல போய் நீ எனக்கு முன்பாக உண்மை உத்தமா நட அப்படின்னு இன்னொரு இடத்துல கேட்டிருக்கிறார். ஆமா, இப்ப சொல்றானா உனக்கு மகா பெரிய பலனோ கேடகமாய் இருக்கிற அப்படின்னு இங்க சொல்றாரு. இன்னொரு இடத்துல அவனை கடைசியில் சொல்ற, அவனுக்கு ரொம்ப வயசு 90 வயசுல அவனு சொல்ற, எனக்கு முன்பாக நீ உண்மையாய் உத்தமமாய் என்ன செய். 90 வயசுல கூட பச்சையா பேசுற சகோதரிகளுக்கு வச்சுக்க வேண்டாம். 90 வயசு ஆனா கூட சரீரத்தில் இருக்கிற, அதாவது பச்சையா சொல்லணும்னா செக்ஸ் மாறுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவனை கேட்குறா, நீ எனக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம சில நேரத்தில் என்ன சகோதரி மேலே கை போட்டுன்னு, எனக்கு தங்கச்சி மாதிரி, எனக்கு அக்கா மாதிரி, எனக்கு அம்மா மாதிரி. நோ நோ நோ, அது பைபிள் இல்லை, அது செய்யக்கூடாது. சோத்திரன் சிஸ்டர் நல்லா இருக்கிற, ரோட்டில் போனீங்கன்னா கூட சோத்திரன் சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்க. இங்கே சிஸ்டர்ன்ட்டு ரோட்டில் போய் என்ன எப்படிக்கிற நல்லா இருக்கிறியா, என்ன ஒரு மாதிரியா இருக்கிற, இன்னைக்கு என்ன வித்தியாசமா, அப்படியெல்லாம் நீ கேட்கக்கூடாது. எந்த வாலிபனோ, எந்த எந்த ஆண்களோ இந்த அம்மாங்க யாருன்னா ரோட்டில் போகும்போது கூட சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, அக்கா நல்லா இருக்கிறீங்களா, தங்கச்சி நல்லா இருக்கிறீங்களா, அந்த அளவுக்கே வச்சுக்கணுமே தவிர அங்கே போய் ஹலோ எப்படிக்கிற, எப்போ கல்யாணம் உனக்கு, நல்லா தான் இருக்கிற, அப்படியெல்லாம் நீ பேசுனேன்னா அது வேற விதமாக மாறி. அப்போ அவன் சொல்றாரு, அவனு கேட்குறா, எனக்கு முன்னாடி என்னத்துக்கு 90 வயசுல போய் எனக்கு முன்னாடி உண்மை ஒத்தமாரு அப்படின்னு கேட்கறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு முன்னாடி சாராளம்மா பேச்சு கேட்டு தான் ஆகாரக்கிட்ட போய் ஒரு பிள்ளை வாங்கி பெரிய பாவத்துக்கு போனான். அதனால ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் அதை சொன்னார். இப்போ அவன் நீதிமானாய் மாறணும்னா அவருடைய சந்ததி வீட்டில் ஆசிடுவான். இந்த 5 காரியத்தையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு நேரம் இல்லை, அதெல்லாம் சொல்ல முடியல. அவன் செய்ததுனால அவன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இது அப்படியே எபிரேய நிருபத்துக்கு வரும்போது அவன் சொல்லுகிறார், ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தினாலே நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆபிரகாம் ஒருவனாயிருந்த போது உங்கள் தகப்பனாயிருக்கிற முற்பிதா ஆபிரகாம் ஒருவனாயிருக்கும் போது அல்லவா நான் அவனை அழைத்து அவனை ஆண்டவருக்குள்ள நடத்தி பரிசுத்த சந்ததியாக அவனை மாற்றினேன். எதற்காக? நீங்களும் பரிசுத்த சந்ததியாய் மாற அப்படின்னு சொன்னாரு. இங்க ஆரம்பிக்கிறது அங்க வரைக்கும் வருதுன்னா உன் சந்ததி வழி வழி. ஆனால் தான் உலகத்துல என்ன சொன்னாங்க, கல்யாணம் என்ன சொன்னாங்க, கல்யாணம் பண்ணுங்க சொல்லுங்க. கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு பார்த்து புள்ள பார்த்து என்ன சொல்லுவாங்க, எது பாஸ்டர் நான் பாடுற பாட்டுல அதெல்லாம் வந்துடும். உலகத்துல சொன்னா குடும்பம் கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிர். ஆயிரங்காலத்து பயிர்னா என்ன தெரியுதா? வழி வழியாய் வழி வழியாய் வழி வழியாய் வழி வழியா அவன் சந்ததி அவன் சந்ததி அவன் சந்ததி அவன் சந்ததி. ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அழைத்து அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை பரிசுத்த சந்ததியாய் மாத்தினாரு. அவன் சந்ததி தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. எபிரேய நிருபத்துக்கு வரும்போது சொல்றாரு, அப்போ ஆயிரங்காலத்து பயிர்னா உன் கதை இன்னைக்கோடு முடிஞ்சிடறது இல்லை. உனக்கு பிறக்கிற பிள்ளை உன்ன மாதிரி பரிசுத்தமாகணும், உன்ன மாதிரி நீதிமாகணும், உன்ன மாதிரி உண்மையா இருக்கணும், உன்ன மாதிரி ஆண்டவர் ஆராதிக்கணும், சபைக்கு வரணும். கல்யாணம் பண்ணா அதோட சபைக்கே வர்றதில்ல நிறைய ஆண்கள் நிறைய பெண்கள். ஆமா, ஏதோ கல்யாணம் இங்கிருந்து அங்கே பிடிச்சி அங்கிருந்து அங்கே பிடிச்சி ஏதோ ஒன்று இண்டிலிருந்து கிறிஸ்துவுக்குள்ள இண்டில் மாற்றி கல்யாணம் பண்ணி அது அப்படியா இப்படியா போய் கடைசியில் சபைக்கே வராமல் சந்ததியாக போகிறாரு. ஆண்டவர் சொல்றார், நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு நன்மை உண்டாகும், அவன் பலனை அனுபவிப்பவனாய் இருப்பான். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். நீதிமானுடைய வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த பிள்ளைகளை நீதிமானாய் மாற்றி ஆசீர்வதிக்கிற சந்ததியாய் மாற்றுவீராக. ஆபிரகாமை செய்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே வார்த்தை எங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற உதவி செய்யும்.
இயேசுவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம். நல்ல